If you wanna love it and it's always Presta. Presta Premium Innerwear. Let your body love it. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஆர்யாவின் அசத்தலான நடிப்பில் காதர் பாஷா வெற்றி நடை போடுகிறது. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண்ணலன். நான் உங்கள் ஆனந்தலட்சுமி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் ஆயில் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸும் நமக்கு ரொம்பவே அவைலபிளாக இருந்தது. வீட்லேயே பல மூலிகைகளை வச்சு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அண்ட் கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்றது நமக்கு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அண்ட் அதை தாண்டி அந்த ஹெர்ப்ஸோட அவைலபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதனால வெளியில் கடைகளை நம்ம ஆயில் வாங்கி யூஸ் பண்றோம். ஆனாலுமே வர வர ஹேர் கேர் அப்படின்ற விஷயம் மக்கள் மத்தியில் அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால வீட்டிலேயே கொஞ்சம் மெனக்கிட்டு சில ஆயில்ஸ்லாம் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற தாட் எனக்கு இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஹேர் ஃபால் அப்படின்றத பயங்கரமாக டிராஸ்டிக்காக உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுது. ஸோ இது ஒரு 2 to 3 months வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட் பார்த்ததில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஆயிலை உங்களுக்காக ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஆயில் அப்படின்றது இது ரொம்ப புதிய விஷயம் கிடையாது. முன்னாடி காலத்துலேருந்து யூஸ் பண்ண அதே ட்ரெடிஷ்னல் ஆயில் தான். அண்ட் நிறைய பேர் இன்றைக்கி மறந்துட்டோம் அப்படின்றதுனால ரீகால் பண்ணுற மாதிரியான வீடியோவை இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாகவே ஹேர் ஃபால் அப்படின்றத தாண்டி ஸ்பிளிட் எண்ட்ஸ் அப்படின்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய ஹேர் கொஞ்சம் கிரே ஹேராக இருக்குது, சில பேருக்கு இளநரையெல்லாம் வந்திருக்கும் அண்ட் கொஞ்சமே செம்பட்டை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் ஹேரில் ப்ராப்ளமாக இருந்து அப்படின்னா அதையும் இது சரி பண்ணி உங்கள் ஹேரை நல்லா பிளாக்காக ஷைனிங்காக வச்சிருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹேர் ஃபால் இருக்கு இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். மெயினாக இந்த ஆயிலை எதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோகனட் ஆயில். ஸோ கோகனட் ஆயில் நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஹீரோ ஆஃப் த இன்கிரீடியன்ட் அப்படின்னாலே இந்த மெயினான சோர்ஸ் செக்கு எண்ணெய் தான். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ஆயில், நான் சொல்ல போகிற இன்கிரீடியன்ஸோட அளவு எல்லாமே 1/2 லிட்டர் ஆயிலுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் ஆயில் யூஸ் பண்ண போகிறீங்க அல்லது கம்மியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் செக்கில் ஆட்டின அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டாக தான் நம்ம இதில் தான் அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி. ஸோ செம்பருத்தி அப்படின்றது தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ செம்பருத்தி ஒத்தை செம்பருத்தி மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற அடுக்கு செம்பருத்தி அது இதுன்னு கலர் கலராக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுக்காதீங்க. சிவப்பு கலர் ஒத்தை செம்பருத்தி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதை ஒரு 10 to 15 ஃப்ளார்ஸ் வரைக்கும் எடுத்து இதோட பெட்டல்ஸ் மட்டும் தனியாக பிரித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா செம்பருத்தி இலை. இந்த இலைகளை ஒரு 15 to 20 எண்ணம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்லா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆம்லா அப்படின்றது ஹேரோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆம்லாவை ஒரு 4 எண்ணம் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஆலோவேரா. ஆலோவேரா நீங்கள் வெளியில் ஜெல்லாக எடுத்து போட வேண்டாம். ஸோ இந்த ஆயில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றனால கடைகளில் கிடைக்கிற எந்த விஷயத்தையும் எடுக்கிறாதீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் நேச்சுரலாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு கத்தை அந்த ஆலோவேரா எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 minutes அது அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் இன்கிரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. எல்லோ கலர் கரிசலாங்கண்ணி கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னா ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு பஞ்ச் எடுத்துக்கோங்க. அடுத்ததா கருவேப்பிலை, மருதாணி, இந்த ரெண்டத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுமே அப்படிதான் ஸ்டெம்ஸ் இல்லாமல் அந்த லீவ்ஸில் குட்டி குட்டியாக ஸ்டெம்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டெம் கூட இல்லாமல் லீவ்ஸை மட்டும் தனியாக பறிச்சுக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் ஒரு பேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கரடு முரடா அந்த சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்காம உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஸ்டெம்மை விட்டுட்டு லீஃப் மட்டும் பறித்து ஒரு பஞ்ச், மருதாணி ஒரு பஞ்ச், அதாவது ஒரு கைப்பிடி, அதே மாதிரி கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நீம் லீவ்ஸ். நமக்கு வேப்பிலையும் ரொம்ப முக்கியம். ஸோ தலைமுடி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் பாக்டீரியா ஃபங்கஸ் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்காக என்ன ரெமெடி யூஸ் பண்ணாலும் அது ரிசல்ட் கொடுக்காது. ஸோ இந்த விஷயத்தை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நீமையும் இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனில் இந்த கருவேப்பிலையாக இருக்கட்டும், கரிசலாங்கண்ணியாக இருக்கட்டும், இல்லை ஆம்லாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். வெந்தயம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே தாண்டி அந்த நீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வேறு ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வேறு இன்ஃபெக்ஷன் மூலியமாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதில் நம்ம நீம் லீவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ வெந்தயம் ஆட் பண்ணும்போது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எனக்கு வெந்தயத்தால் கோல்டு பிடிச்சிரும், எனக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இதுக்கு அடுத்த இன்கிரீடியன்ட் நம்ம கருஞ்சீரகம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னலான மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். எந்த ஒரு
ஒரு ரெமடியாக இருந்தாலும் சரி அதை பேலன்ஸ்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெமடியால் உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் தான் அந்த இன்க்ரீடியன்ஸில் முக்கியமாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு இது சரியாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வேறு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்காக என்ன இன்க்ரீடியன்ட் இன்னொன்று ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால தான் இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால கருஞ்சீரகமும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன், ஸோ வெந்தயம் அண்ட் கருஞ்சீரகம் ரெண்டுமே ஈக்குவலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்ததா அவுரி பவுடர். ஸோ இந்த அவுரி அப்படின்றத பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருப்போம். ஸோ இதுதான் உங்களுடைய ஹேர் வந்து நல்லா பிளாக்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த அவுரியை நீங்கள் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது லீவ்ஸாக எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவுடராக யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கும், லீவ்ஸாக யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கும்னா ரிசல்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதே நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கிரீன் கலரில் கிடைக்கும். சப்போஸ் லீவ்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பிங்கிஷ் பிளாக் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸே தவிர ரிசல்ட் எல்லாமே வந்து ஒன்று போல தான் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அவுரி பவுடரை நீங்கள் வேறு ஏதாவது ஹேர் பேக்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட சேர்த்து கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க அல்லது கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவுரியை வந்து நம்ம பவுடர் ஃபார்மேஷனில் யூஸ் பண்ணும்பொழுது, அவுரின்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் பவுடர் ஃபார்மேஷனில் யூஸ் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் ட்ரைனஸ் கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் லீவ்ஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ட்ரைனஸ் கொடுக்காது. பிகாஸ் உங்களுடைய பவுடர் எல்லாமே ட்ரை ஃபார்மேட்டில் இருக்கும். இதே லீவ்ஸை நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா அதில் நார்மலாகவே அந்த வெட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை எந்த ஒரு ரெமெடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி பவுடர் ஃபார்மேட்டில் இருந்தால் உங்களுடைய வெட்னஸ் வந்து அதாவது அந்த ஹைட்ரேஷன் வந்து ரீஃப்ரைன் ஆகிட்டே இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் மிக்சர் ஜாரில் போடும்போது அந்த ஜார்லேயும் தண்ணி இருக்கக்கூடாது. இது நீங்கள் பேஸ்ட்டை அரைக்கிறீங்க இல்லையா, அப்பயும் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆயில் இல்லையா. ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த இன்க்ரீடியன்ஸோட விஷயங்கள் எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ அப்போ எதை ஊற்றி அரைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா செக்கு எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெய், அதை நீங்கள் ஊற்றி அதில் தான் நீங்கள் அரைக்க போகிறீங்க. ஸோ நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு விழுது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 1/2 லிட்டர் கோகனட் ஆயில் எடுத்து வச்சிருந்தோமா, செக்கில் ஆட்டினா அந்த கோகனட் ஆயில். ஸோ இதை வந்து ஒரு அயன் பேனில் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. சப்போஸ் எங்கிட்ட அயன் பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அயனில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல ஆயில் வந்து ஹீட் ஆகணும், ஃபுல்லாக பாயில் ஆக வேண்டாம். பட் ஓரளவுக்கு அந்த ஹீட்டோட இது நம்ம கையில் தெரியும் இல்லை எஃபெக்ட், அந்த அளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து அந்த ஆயிலில் நீங்கள் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்க்ரீடியன்ஸில் உள்ள எசன்ஸ் எல்லாமே ஆயிலில் இறங்க ஆரம்பிக்கும். ஆயிலோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமான விஷயம், நிறைய பேர் இந்த இடத்துல பண்ணக்கூடிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிலை நல்லா பிளாக் ஆக விட்டுருவாங்க. ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா கரிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் வந்து நல்லா பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இறங்கிடும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி ஆயில்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ ஃபேஸ் பேக்கை ரொம்ப ட்ரை ஆக்க விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட வெட்னஸ் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து டார்க் ஆக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆயிலில் அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நல்லா கருக விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அது வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்றைக்குமே எந்த ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் ஆயிலில் போட்டாலும் சரி அதோட வெட்னஸ் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இதை இறக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த க்ரீனிஷ் பிளாக் அல்லது பிங்கிஷ் பிளாக்ல உங்களுக்கு வந்து அந்த ஆயில் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் ப்ராசஸே இருக்குது. இதை 8 hours வந்து நம்ம அப்படியே தூசி எதுவும் படாமல் வச்சுக்கணும், தண்ணி முக்கியமாக படாமல் வச்சுக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், இதில் லிட்டு போட்டு நம்ம மூடவே கூடாது. மூடாமல் எப்படி நம்ம வந்துட்டு தூசி இல்லாமல் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது உங்களுடைய சாமர்த்தியம். ஸோ என்றைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் லிட்டு போட்டு மூடினீங்க அப்படின்னா அந்த ஹீட்னால் வரக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த ஆயிலுக்குள்ளேயே விழுந்துடும். அதனாலையும் இந்த ஆயில் கெட்டு போயிடும். ஸோ 8 hours தூசி படாமல் தண்ணி படாமல் பத்திரமா இந்த ஆயிலை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா கைப்படாமல் இதை ஃபில்டர் பண்ணணும். நீங்கள் துணி வச்சு ஃபில்டர் பண்ணாலும் சரி அல்லது ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணாலும் சரி உங்கள் கைப்படாமல் இதை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு ஜாரில் அடைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலர் பேசிஸ்லையும் யூஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் எப்போல்லாம் வந்துட்டு ஆயில் பாத் எடுக்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஆயில். ஸோ இந்த ஆயிலை அவங்க பாட்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வந்து இதில் ஒரு சில இன்க்ரீடியண்ட்டை மட்டும் போட்டு ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துருக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே மொத்தமாக நீங்கள் வந்து எடுத்து நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்துட்டு இது ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இது யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும். குழந்தைங்களாக இருந்தால் ஒரு 5 வயசுக்கு மேலேருந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஆஃப்டர் டெலிவரி வந்து பயங்கரமான ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய பேருக்கு லாங் ஹேராக இருந்து ரொம்ப ஷார்ட் ஹேராக மாறினவங்க கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் ஹேராக மாறிடுச்சு அப்படின்னா கூட அகெயின் உங்களால் அந்த லாங் ஹேரை கொண்டு வர முடியும். ஸோ ரெகுலர்
ரெகுலராக இந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்ல பெஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய ரெமடிஸில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக தெரியும். ஸோ ஆல்ரெடி யாராவது இந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு பெண்ணல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye-bye. If you wanna love it and it's always Presta. Presta Premium Innerwear. Let your body love it. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஆர்யாவின் அசத்தலான நடிப்பில் காதர் பாஷா வெற்றி நடை போடுகிறது. சின்ன வயசுல நாங்கள் அவ்வளோ வி ஆர் நாட் லைக் அந்த க்ளோஸ் கிடையாது. வி வேர் லைக் அப்படியும் அடிச்சுக்க மாட்டோம். பட் சண்டே ஏதாவது வரும். பட் ரொம்ப அந்த இப்போ இருக்கிற அந்த பாண்டிங் இல்லை. ஸோ எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஐ வாஸ் 21. 20 முடிஞ்சு கரெக்டாக 21 அப்போ. ஸோ ஷி வாஸ் ஜஸ்ட் என்டர்ட் இண்டஸ்ட்ரி 2001. ஸோ அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் தான் அந்த ஒரு எனக்கு கல்யாணம் ஆகும்போது தான் அந்த ஃபீலே தெரிஞ்சுது. ஹவு இம்பார்ட்டன்ட் தட் சிஸ்டர் ஓட நம்ம சப்போர்ட் எல்லாமே அந்த டைம் தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதை விட பல மடங்கு அதிகமாக ஆனது வந்து ஆஃப்டர் ஹர் மேரேஜ். கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது வந்து இட்ஸ் அ நியூ ஃபேமிலி, எவ்ரிதிங் இட்ஸ் நியூ இல்லையா. ஸோ அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகும்போது டெய்லி ஒருத்தவங்க நம்ம கூட ஓகே அவள் ஆக்சுவலி மூவிக்கு வந்தப்புறம் தான் என் கூட நாங்கள் ஒரே ரூம் தான் ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ ஈவன் ஆஃப்டர் மூவிக்கு வந்தப்புறமும் ஷூட்டிங் இல்லாதப்போ வி யூஸ் டு ஷேர் த சேம் ரூம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசிக்குவோம். அப்படிலாம் இருக்கும் போது சடனாக யூ கோயிங் இன் டு அ நியூ பிளேஸ் வேர் நம்ம பேசுகிற அப்பப்போ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுற ஒரு பர்சன் நம்ம கூட இல்லைன்னும் போது அது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நமக்கு தெரிஞ்சு யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க இருக்கும் இல்லையா. எனக்கு வந்து எனக்கும் சரி அவளுக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா கிடையாது. வி டிடன்ட் ஹாவ் மச் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ அப்படின்னும் போது எனக்கு ஃப்ரெண்ட் அவள் தான், அவளுக்கு ஃப்ரெண்ட் நான் தான். எனக்கு அட்வைஸ் பண்ணுவா. இல்லை சம்டைம்ஸ் நம்ம அட்வைஸ் பண்ணுறப்போ பிடிக்காது, கோவம் வரும். ஓகே டக்குன்னு ஃபோனை வச்சிருவேன், அவளும் விட்டுருவா. அதர் 15 minutes நான் பண்ண மாட்டேன், தென் ஷீ வில் கால். அப்போ கூட நீ பண்ண மாட்டேல்ல, ஓகே எனிவே சம்ஹவ் யாராவது ஒருத்தவங்க இறங்கி போய் 2 பேரும் சமாதானம் ஆகிடுவோம் உடனே. என் தங்கச்சிக்கு வந்து என் சன் தான் குழந்தை. ஓகே ஷீ ஆல்வேஸ் டோல்ட் இன் மெனி இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சங்கீத் ஃபங்க்ஷனில் கூட ஷீ மென்ஷன் அண்ட் ஷீ செட் நிதின் தான் என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படின்ட்டு. அண்ட் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி இந்த பக்கெட் லிஸ்ட்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணிடணும்டா, அவுட்டிங் எங்கெல்லாம் போகணுமோ போயிடணும் அப்படின்னு சில விஷயம் இருந்திருக்குல்ல? இல்லையே. ஏன்னா பிகாஸ் ஷீ வாஸ் வெரி பிஸி இல்லையா. அவங்க பிஸியாக இருந்த டைம் நான் வந்து அப்போ எனக்கு பசங்கள்லாம் சின்ன பசங்க. நானும் ரொம்ப அப்போ தான் என் கரியர் வைஸ் என்னோட பொட்டிக் விஷயத்தில் நான் வந்து அப்போ தான் ஸ்டெப் எடுத்து வச்சது. அதுக்கு முன்னாடி மூவிஸ்லேருந்து இதில் என்டர் ஆன டைம். ஸோ நான் வந்து ஆல் டைம் ஃபுல் டைம் இந்த ஒர்க்கில் இருந்தப்போ எனக்கு அதுக்கெல்லாம் சான்சஸே இருந்ததில்லை. நாங்கள் 2 பேரும் தனியாக எங்கே போயிருக்கோம், எங்கேயுமே போனதில்லை. அவள் ஷூட்டிங்க்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கூட ஃபியூ. ஸோ அது வந்து எப்படின்னா அந்த குழந்தை ஷீஸ் அ காட் கிஃப்ட் டு அஸ். அது ஒரு தெய்வீக குழந்தைன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஷீ இஸ் வெரி ஒரு வித்தியாசமாக அவளை சொல்லி வர்ணிக்கவே முடியாது சில விஷயங்கள். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை. ஸோ அவளுக்கும் எனக்கும் இருக்கிற பாண்டிங் என்னை பார்த்தோன்னே கீதமானு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குவா. அப்புறம் போகாதீங்க, நான் பேசுறது ஒரு விஷயமும் விட்டு வர மனசே இருக்காது. ஸோ மோர் லைக் அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் மை டாட்டர் அண்ட் விஹான் அண்ட் ஆதியந்தா வென் தே see me they just come running to me and எனக்கு வந்து ஹக் பண்ணி அவங்க அந்த லவ் காட்டும் போது அதோட அனுபவமே இட்ஸ் சம்திங் வெரி நைஸ். பிரசன்னா வந்து என்னை பார்த்தா அவருக்கு என்ன தோணுனே தெரியாது. பிரசன்னா எவ்வளோ உங்கள் காதலுக்காக நான் கூட இருந்திருக்கேன், நீங்கள் எப்படி என்ன வேற யாரை நான் பண்ண பேச முடியும், உங்களை தான் கீத்து பேச முடியும், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சைலண்ட்டாக இருப்பீங்க அப்படின்வாரு. ஸோ டு த கோர் என்னை கலாய்ப்பார்.